ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து குரூப் டிக்கான அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 32,438, அதாவது 32,438 வேகன்சிஸ் விட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 22 February 2025 நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் இது ஒரு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அண்ட் இதுக்கான கல்வி தகுதி நீங்கள் 10வது முடிச்சிருந்தாலே போதுமானது. அண்ட் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கு இன்டர்வியூ கிடையாது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும், உங்கள் கையில் வேலை. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரிலேட்டட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட்ஸ் உங்களுக்கு நாங்கள் அப்டேட்டடாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸுக்கு கீழே வரும். அண்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRB தான் இந்த எக்ஸாமை அப்டேட் பண்ணுறாங்க. லெவல் 1 குரூப் டிக்கான வேகன்சிஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் January 22 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம January 23 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை February 22 நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் நம்மளுக்கு டைம் இருக்குது. வேக்கன்சிஸ் பொறுத்த வரையிலும் 32,438, அதாவது 32,438 வேக்கன்சிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே லெவல் 1 குரூப் டிக்கான வேலைகள் தான். இந்த ஜாப்க்கான இனிஷியல் சேலரி 18,000, அதாவது 18,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அலவன்ஸோடு சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 வரைக்கும் இனிஷியல் பேமெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் 18 36 வயசுக்குள்ளே இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஜாப்க்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் நம்ம வேக்கன்சி டேபிளை கிளியராக நம்ம பார்த்துடலாம். ஆல் ஓவர் இந்தியா கிட்டத்தட்ட 32,438 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் ரீசனபிளான வேகன்சிஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேகன்சிஸ் சதர்ன் ரயில்வே சென்னைக்கு கீழே வரும். கிட்டத்தட்ட 2,694, அதாவது 2,694 வேகன்சிஸ் தமிழ்நாட்டில் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சிஸ் சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த வேலை கிடைக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 14 டைப் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன், அசிஸ்டன்ட் லோகோ ஷெட், அசிஸ்டன்ட் பெர்மனன்ட் வே, அசிஸ்டன்ட் ட்ரெயின் லைட் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப், அசிஸ்டன்ட் ட்ரெயின் லைட் அண்ட் ஏசி, அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷின், அசிஸ்டன்ட் ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட், பாயிண்ட்ஸ்மேன், ட்ராக் மெயின்டெனர் அப்படின்னு கிட்டத்தட்ட 14 போஸ்டிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 13 போஸ்டிங் சதர்ன் ரயில்வேஸுக்கு கீழே வரும். அண்ட் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும், அதாவது அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப் மட்டும் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரிக்கு கீழே வரும். ஸோ இப்படி 14 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ட்ராக் மெயின்டெனர் அண்ட் அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப் ICFக்கு கீழே வர அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப் ரெண்டுத்துக்குமே வேகன்சிஸ் அதிகமாக விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஜாப்ஸ்க்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட எல்லா போஸ்டிங்க்கும் மினிமமாக நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அது போக நீங்கள் ITI முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். இல்லை இது எதுவுமே முடிக்கலனாலும் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட், அதாவது NAC சர்டிஃபிகேட், நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் வொகேஷ்னல் ட்ரைனிங் மூலயமா நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலும் நீங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. OBCக்கு 3 இயர்ஸும், SC STக்கு 5 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ்க்கு கேட்டகரி வைஸாக 3 இயர்ஸ், 6 இயர்ஸ் அண்ட் 8 இயர்ஸும், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரி வைஸாக 10 இயர்ஸ், 13 இயர்ஸ் அண்ட் 15 இயர்ஸும், அண்ட் ஆல்ரெடி குரூப் C போஸ்டிங்கில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் கேட்டகரி வைஸாக 40 இயர்ஸ், 43 இயர்ஸ் அண்ட் 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பற்றி நம்ம பார்க்கலாம். எல்லா ஆர்ஆர்பி எக்ஸாம்லேயும் இருக்கிற மாதிரியும் இந்த எக்ஸாமுக்கும் நம்ம ஃபீஸ் பே பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 500 ரூபாய் ஃபீஸும், பர்சன் வித் டிசபிலிட்டி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மென்ஸ் அண்ட் SC/ST கம்யூனிட்டிக்கு கீழே வரவங்க, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், இவங்க எல்லாத்துக்குமே 250 ரூபாய் ஃபீஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னால நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 400 ருபீஸ் ரீஃபண்டும், மற்றவங்க எல்லாத்துக்குமே 250 ருபீஸ் ரீஃபண்டும் கொடுத்துருவாங்க. இந்த ரீஃபண்ட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டர்வியூ கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். அது முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் மோடில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டோட பேட்டர்ன் கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 90 நிமிடங்கள், 90 மினிட்ஸ். அதில் நீங்கள் 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். அதோட பேட்டர்ன் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ் 25, மேத்தமேட்டிக்ஸ் 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 20. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்குங்கிற அடிப்படையில் 100 மார்க்குக்கு இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த எக்ஸாமில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த எக்ஸாமுக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணும் போதும் 1/3 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு கிளியராக ஆன்சர் தெரியுதோ அந்த கொஸ்டின்ஸுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் மினிமம் 40 மார்க்ஸ் எடுத்தால் கூட இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுங்கள். எக்ஸாம் பேட்டர்னுக்கு கீழே ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து என்னெல்லாம் சிலபஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. அதில் மேத்தமேட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனி சிலபஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எப்படி நடத்துவாங்கங்கிறத நம்ம கிளியராக பார்ப்போம். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பொறுத்தவரையிலையும் நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 35 கிலோ வெயிட், அதாவது 35 kg ஆஃப் வெயிட்டை 2 நிமிடம்குள்ளே 100 மீட்டர் தூக்கி கிராஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 1000 மீட்டர் டிஸ்டன்ஸை 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே நீங்கள் ஓடி கடக்கணும். இதுவே ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 20 கிலோ வெயிட்டை 2 நிமிஷத்துக்குள்ளே 100 மீட்டர் தூக்கிட்டு கிராஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 1000 மீட்டர் டிஸ்டன்ஸை 5 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ளே ஓடி கிராஸ் பண்ணணும். இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் PWBD கேட்டகரி கீழே வர கேண்டிடேட்ஸ்க்கு தேவைப்படாது. அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆனால் போதும். இதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான மேண்டிட்டரி திங்ஸ் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுங்கிறது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நோட்டிஃபிகேஷனோட எல்லா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். அகெயின் இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் DM பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் DM பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் T and signing off. Stay strong.